வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு இடத்துல இருக்கோம், செமையான ஒரு பிளேஸ். ஸோ கொடைக்கானல். ஸோ அருமையாக இருக்குது இந்த இடம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தேனி பெரிய குளம்லாம் கிளியராக இங்கேருந்து ஒரு வியூ இருக்குது ஃபுல்லாகவே. ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் செமையாக எல்லா ஊரில் ஓடக்கூடிய எல்லா பஸ்ஸஸ் டிராஃபிக் எல்லாமே கிளியராக இங்கேருந்து பார்க்க முடியும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட வைகை டேம்லாம் தெரியுது. ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா மூணார். ஸோ நாங்கள் இங்கே லோக்கலில் ஒருத்தட்ட பேசணும். ஸோ கொடைக்கானல் மெயின் கொடைக்கானல்லேருந்து மூணார் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் இருக்குது, ஆனால் பாதை கிடையாது, ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்றதே சொல்லிட்டு இருந்தாங்க. லைக் ஸோ ஹேர்பின் பென்ஸ் எல்லாமே பார்க்குறோம். ஸோ இது ஒரு அருமையான பிளேஸ். இந்த பிளேஸ் பற்றி நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸோ இதில் நிறைய ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், நண்பர்கள் கூட வந்திருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மவுண்டனில் உட்காந்துருக்காங்க. ஸோ ஒரு அருமையான இடங்கள், லொக்கேஷன்ஸ், சைட் சீயிங். ஸோ அருமையான ஒரு இடம். ஸோ என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இங்கே வந்து மொபைல் கனெக்டிவிட்டியே கிடையாது. அதான் வந்து இந்த இடத்துல ரொம்ப ஒரு அருமையான விஷயம். ஆனால் நம்ம உலகத்தை மறந்து நம்மளை ஒரு தனிமைப்படுத்திக்கலாம். நிறைய விஷயங்கள் நானும் இந்த இடத்துல பண்ணேன். கொஞ்சோண்டு எழுதினேன், கொஞ்சோண்டு படித்தேன், புத்தகங்கள் படித்தேன். அருமையான புத்தகங்கள் இந்த இடத்துல இருக்குது. நானும் கொஞ்சம் புத்தகங்கள் எடுத்து வந்திருந்தேன். ஸோ நிறைய விஷயங்கள் இயற்கையை வந்து நமக்கு சொல்லித்தரது புரிஞ்சுது. ஸோ இங்கே ஏறணும், நிறைய ட்ரெக்கிங்லாம் பண்ணணும். ஸோ ட்ரெக்கிங் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் கிடச்சிது நம்மளுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், அங்கே வரைக்கும் மேலெல்லாம் போக முடியும். எல்லா இடத்துக்கும் வழிபாதைகள்லாம் இருக்குது செம்மையாக. ஸோ மேலே அங்கேருந்து சன்செட்லாம் பார்க்கலாம். ஒரு கிளைம்ப்லாம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி கூட ஒரு கிளைம் பண்ணிருக்கும் போது ஒரு போக முடியல, இடையில திடீர்னு ஸ்டாப் ஆகிடுச்சு. என்னடா கிளைம்பே பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்கும்போது திடீர்னு திருவள்ளுவர் ஞாபகத்துக்கு வந்தார். ஊக்கமுடைமை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்படியே டக்குன்னு உடையர் எனப்படுவது ஊக்கம், அக்தலர் உடையது உடையார மட்டும் உள்ள உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் ஆக்கம் இழந்தமென்று அல்லவார் ஊக்கம் ஒருவம் தன் கைதுடையார் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது மேலே ஏறணும் அப்படின்னு சொல்லி ஏறுமா கடைசியாக வெள்ளத்தனை மலர்ந்துட்டோம் மாந்ததும் உள்ளத்தனை உயர்வுன்னு சொல்லும்போது எப்படியோ போய் சேர்ந்தோம். சரி, என்னன்னா நம்ம படித்ததை ஏதாவது ஒரு வகையில் நம்மளால் முடியும் அப்படின்றத காட்டணும், நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் படிக்கிறோம். ஸோ இந்த தனிமை வந்து நமக்கு நிறைய பாடங்கள் சொல்லிக் கொடுக்குது உண்மையிலே. ஸோ எல்லாருமே இந்த மாதிரி இடம் கூட இல்லை, உங்களை தனிமைப்படுத்துறது மூலமாக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பெஸ்ட்டை வந்து கொண்டு வர முடியும். ஸோ ஒரு எந்த கனெக்டிவிட்டி இருக்க முடியாது, யார்ட்டையும் பேச முடியாது. ஸோ ஏதாவது ஒரு விஷயத்த பாசிட்டிவாக பண்ணக்கூடிய இடம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸோ நல்ல ஒரு எக்கோ சென்சிட்டிவ். இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு லொக்கேஷன். ஸோ இந்த ஹவுஸ்லாம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடியதெல்லாம் இதான் கொடுத்துருக்காங்க. சோலார் பவர் பேனல் வச்சுருக்காங்க. மினிமம் லைட், சின்ன லைட்டு தான் இருக்கும். இங்கே வந்து சொல்லியிருக்காங்க, அழகாக சொல்லியிருக்காங்க, த பிளேஸ் இஸ் ஃபார் நீட் நாட் ஃபார் யுவர் க்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப பேசிக்கான அம்யூனிட்டிஸோடு தான் இருக்கும். வெஜ் தான் சமைக்கணும். ஸோ அருமையான ஒரு பிளேஸ், சூப்பரான ஒரு பிளேஸ். நிறைய விஷயங்கள் பற்றி பேசுவோம். ஸோ எக்ஸாம்ஸ் எல்லாரும் பக்கத்தில் வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் எக்ஸாம்ஸ்லாம் பற்றி நிறைய வீடியோஸ்லாம் போட சொல்லிட்டு இருந்தீங்க. நம்ம போடுவோம் அதை பற்றி. பட் இது வந்து இந்த இடத்த காட்டக்கூடிய ஒரு செனட்டிக் பியூட்டிக்காக வேண்டி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அருமையான இடம். நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா, தனிமைப்படுத்திக்கோங்க, நிறைய வாசிங்க, நிறைய எழுதுங்க. ஸோ உங்களோட வலிகள் வேதனைகள் உங்களோட எழுத்துக்களாக மாறட்டும். ஸோ நிறைய படிங்க. ஸோ நிறைய பாசிட்டிவாக இருங்க, எப்போவுமே நம்பிக்கை இருக்கணும். ஸோ எப்போவுமே நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவிட்டி, ஃபுல் பாசிட்டிவ் தாட்டோட நம்ம இருக்கணும் அப்படின்றத இந்த வீடியோட ஒரு சின்ன விஷயமாக அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதான் இந்த ரெக்கார்டிங். ஸோ தேங்க்யூ ஸோ மச் நண்பர்களே. மீண்டும் ஒரு முறை உங்களை இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கிறோம். ஸோ தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்யூ ஸோ மச்.